வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து 1 பாட்டு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், இது 2 வாசனைக்கு, காரத்துக்கு சேப்பு மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 200 கிராம் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து சாதத்தில் சேர்க்கறதுக்காக அதுக்கு 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வாசனைக்கு பெருங்காயம், 1 பாட் ரைஸு. அவசரமாக இருந்ததுன்னா தனித்தனியாக செய்ய நேரம்லாம் இது மாதிரி செய்யலாம். பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு கடுகு போடுறேன். தேங்காய் எண்ணெய் தாளிப்பு அவசியம் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் தான் போடுறது. தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வெடித்து நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இதில் மிளகாய், சேப்பு மிளகாய் போடுவோம். கடுகு வெடிச்சிட்டு சேப்பு மிளகாய் போட்டிருக்கோம். கடலைப்பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆகிட்டு இப்போ இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அதோடையே சேர்த்து இந்த தேங்காயையும் வதக்கிடுவோம். நம்ம தேங்காய் வதக்கிட்டு பெருங்காயம் போட்டுட்டேன். நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க. அப்போ தான் எல்லாத்தோட தன்மையும் ஒன்று சேர்ந்துருக்கும். இப்போ இதில் ஊற வச்சு 1க்கு 2 தண்ணி சேர்த்தா அரிசியை சேர்த்துக்கிறோம். பச்சரிசி அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விசில் போதுங்க. புழுங்கரிசியாக இருந்தால் 2 விசில், அப்போ தான் பொல பொலன்னு இருக்கும். வெந்தோன்னே பார்க்கலாம். ஒரு விசில் தான் வச்சேன். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். இந்த தேங்காய் சாதம்லாம் நம்ம தனியாக வடித்து கிளறணும்னா பொல பொலன்னு தானே இருக்கணும். அதனால தான் ஒரு விசில் தான். நிறையா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். வாசனையே பசிக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ஈஸி, சுவையும் மனமும் இருக்கும்.